இந்த நிகழ்ச்சியில எனக்கு பின்னாலே பேசவிருக்கிற தமிழகத்தினுடைய எதிர்காலம், நம்ம எல்லாம் எதிர்காலத்தில் வழிநடத்தி செல்ல போகக்கூட, இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால் உங்களுடைய கோரிக்கையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு எதிர்காலத்தில் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை, உங்களுக்கு வேண்டிய உற்சாகமான காரியங்கள் எல்லாம் செய்யவிருக்கிற மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர், இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருடைய பாசம் மிகுந்த அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நன்றி சொல்லவிருக்கிற மரியாதைக்குரிய மாநில பொருளாளர் சோமசுந்தரம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற மரியாதைக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கத்துக்கு தேதி கேட்டு வந்து மரியாதைக்குரிய முருகன் சார் அவர்களும் நம்முடைய சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் வந்து தேதி கேட்கிற நேரத்தில் என்னை மட்டும்தான் கேட்காமல் நினைத்து உடனடியாக நான் சரி என்று சொல்லிவிட்டேன். நம்முடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் பெரிய கெட்டிக்காரர்கள், காரியவாதிகள். முதல்லையே தம்பி உதயாவுடைய தேதி வேண்டும் என்று கேட்டிருந்தால் கொஞ்சம் நான் யோசித்து கொஞ்சம் பொறுங்கள், 2 நாள் கழித்து நான் சொல்லுகிறேன் என்று சொல்லியிருப்பேன். வந்த உடனே உங்கள் தேதி வேண்டும் என்று கேட்டார்கள். நம்முடைய சங்கம், என்னுடைய சங்கம், நான் வருகிறேன் என்று சொல்லி நான் தேதி கொடுத்தேன். எப்பொழுதும் போல சால்வை, இந்த பொக்கை எல்லாம் கொடுத்து முடித்து விட்டு, கொடுக்காமல் இல்லை, கொடுத்து முடித்து விட்டு, தம்பி உதயா அவர்கள் வந்தால் கொஞ்சம் நல்லாக இருக்கும், எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள், எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தால் அந்த நிகழ்ச்சிக்கே ஒரு மகுடம் சூட்டியதை போல களைகட்டி இருக்கும், அதற்கு தம்பி உதயாவுடைய தேதி வேண்டும் என்று சொல்லி 2வது கேட்டார்கள். தேதி நான் கொடுக்கிறேன் என்று சொன்ன பிறகு தம்பி உதயா தேதி நான் வாங்கி தர மாட்டேன் என்று சொன்னால் நன்றாக இருக்காது சொல்லி நானும் கூட வருகிறேன் என்று சொல்லி தம்பி உதயா அவர்களை நாங்கள் பார்க்க போனோம். உதயா அவர்கள் தாராள மனசுக்கு சொந்தக்காரர். அவருடைய தாத்தா, அவருடைய அப்பா, இன்றைக்கு உதயா. எல்லோருக்குமே மனது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அகலமான விசாலமான மனது, யாருக்கும் எதையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனது. அரசாங்கம் இயங்குகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு அச்சாணியாக இருப்பது நம்முடைய வருவாய்த்துறை தான். ஆகவே இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு எதிர்காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் மத்தியில் தம்பி உதயாவை வைத்து பேசி நல்ல முடிவுகள் நாங்கள் எடுத்துக் கொடுப்போம். எங்களை பொறுத்தளவுக்கு நான் சொல்லுவதெல்லாம், அரசு அதிகாரிகளுக்கு இந்த அரசாங்கம் செய்துவிட இனிமேல் யாரும் செய்ய போவதில்லை. உங்களை எல்லாம் ஒரே நாளில் சிறைச்சாலை வைத்ததெல்லாம் நீங்கள் மறக்க வேண்டாம். நாங்கள் அப்படி அல்ல, உங்களை கட்டி தழுவி உங்களோடு இருக்கிறோம். நான் பேசும்போதே சொன்னேன், இது என்னுடைய சங்கம் என்று சொன்னேன். நான் அமைச்சராக இருந்து கூட சொல்லும் போது என்னுடைய சங்கம் என்று சொன்னேன். உதயா அவர்களுக்கு இன்றைக்கு நிறைய வேலை. ஓடி வந்து காரில் ஏறினார்கள். நான் கூட உள்ளே உட்கார்ந்தோம். ஓடி வந்து காரில் ஏறின பிறகு உதயா அவர்கள் ஏறதை பார்த்து தான் தம்பி ஏறதை பார்த்து நாங்கள் ஓடி வந்தோம். எவ்வளோ வேலை இருந்தால் கூட அந்த வேலைகளை ஒதுக்கி வைத்து விட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார் என்று சொன்னால் உங்கள் மீது வைத்திருக்கிற மரியாதை, உங்கள் மீது வைத்திருக்கிற பாசம், அரசு ஊழியர்கள் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு, உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிற இடத்துல இருக்கிறோம், செய்வோம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வோடு இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பாக நானும் வரவேற்று, எதிர்காலம் உங்கள் கையிலே இருக்கிறது, கீழே உட்கார்ந்திருக்க அவருடைய எதிர்காலமும் உங்கள் கையிலே இருக்கிறது சொல்லி வாழ்த்தி நன்றியோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.